ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வம் ஆகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 30 வரைக்கும் இருக்கிற வசனங்களை பார்ப்போம். மத்தேயு 11 25 30 வரைக்கும். பக்கம் 17. அந்த சமயத்திலே யாசுவா மேசியா சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ளவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸ் பிரபலமான பகுதி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே. நம்ம பார்த்த 25வது பார்க்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வவல்லவராய் இருக்கிறவரே, பிதாவே, இவர்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யாருக்கு வெளிப்படுத்தினாரா? பாலகர்களுக்கு யாருக்கு மறைச்சாரா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:19 21 வரைக்கும் பாருங்க. பக்கம் 227. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நேர 27 பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இங்க ஞானிகள் யார சொல்றாரு? கிரேக்கர். கிரேக்கர் கரெக்ட். அது அழகா 21வது வசனம் மறைவா இருக்கு பாருங்க. சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறவர் தான் யாரு? இந்த உலகத்தின் ஞானிகள். அவர்கள் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 21வது வசனம் குறிச்சு வச்சுக்க. நிறைய இது பின்னாடியில பார்க்க போறோம். இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இவளெல்லாம் மறைச்சிட்டு பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாலகர் யாரு? குழந்தைகள், தாழ்மை உள்ளவர்கள். பாலகர் குழந்தையை போல் மாறாவிட்டால் நீங்கள்
பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டேன். பிரவேசிக்க முடியாது. குழந்தை அது ஏன் அது அப்படி சொல்றாரு? கபடம் இல்லாதவங்க. முதல் அப்படியே ஏற்றுக்கொள்வது. குழந்தை என்ன ஆர்கியூ பண்ணாது. இந்த சுய ஞானத்துல இருக்கிறவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. எதுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட், அது என்ன இது என்ன. ஆனா தேவ வார்த்தை வரப்ப அது ஆர்கியூமெண்டே கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் குழந்தை அப்படியே ஏத்துக்கும். அந்த உள்ளம் தான் நம்ம பாட்டு பாடினோன்னா, குழந்தை உள்ளம் தாரும் யாஷுவா மேசியாவே, திருவழியாது பாரும் யாஷுவா மேசியாவே. அப்போ ஏன் அவங்க ஆர்கியூ பண்றாங்க? சுய ஞானம் அது பெரிய ஞானம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவமாய் போய்விடும். அப்ப இப்ப இது தேவ ஞானத்துக்கு உண்டாகிறதெல்லாம் தன்னை எல்லாம் காணாம போயிடும். அப்ப இந்த சுய ஞானிகளுக்கு தேவன் ஒருபோதும் இதை வெளிப்படுத்த மாட்டாரு. பாலகருக்கு தன்னை தாழ்த்து பாலகர்களுக்கு தேவன் சொல்றது அப்படியே கொடுத்து வெளிப்படுத்துவார். இது ஏன் இப்படி சொல்றாரு பாக்குறோம்? அந்த சமயத்துல எந்த சமயத்துல முன்னால பாத்தீங்கன்னா 16 இருந்து பார்த்தா தெரியும். சீஷர்கள்லாம் போய் அடையாளம் அற்புதங்கள்லாம் செய்து. இல்ல அந்த 16வது பாருங்க. 16வது மாத்திரம். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? அந்த காலத்திலேயே இந்த சந்ததியை அந்த சந்ததியை பார்த்து சொல்லிட்டாரு. நம்ம சந்ததியை பார்த்து இப்ப இருக்கிற சந்ததியை பார்த்து என்ன சொல்ல போறாரோ. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? என்ன இப்படி பண்ணா அது தப்பு, அப்படி பண்ணா. அப்போ இந்த சந்ததி என்ன தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் இல்லாதபடிக்கு ஒவ்வொருத்துக்கான ஒரு சாஜாப்பு ஒரு இது கொட்டிட்டே இருப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் காரணம் என்ன? சுயஞானம். அதான் அது காரணம் என்ன? சுயஞானம் போட்டு அது மட்டும் காரணம் என்ன? சுயஞானம் எங்க இருந்து வந்தது? பெருமையில பெருமை சுயஞானம் ஒண்ணும் கிடையாது. சுயஞானம் நமக்காக ஒண்ணும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம ரெண்டு பக்கத்துல, ஒரு பக்கத்துல தேவ ஆவி நமக்கு என்ன பண்ணுவாரு? தேவ ஆவி உரைக்கும். இன்னொரு பக்கத்துல உலகம், உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஆவி. இதுதான் போராட்டம். ரோமர் தான் சொல்றாரு, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம். ஆவி மாமிசத்துக்கு விரோதம். கலாத்தியர் இது போராடுறது. நான் என்ன செய்யணும் விரும்பினோ அதை செய்ய முடியல, நான் என்ன செய்யக்கூடாதுன்னு அதான் செய்யறேன். எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான். போல் ரோமர் 7 அதை பத்தி நல்ல ஆலோசனை அவர் சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட சந்ததி ஏன் இப்படி இருக்கிறாங்கன்றப்ப, இவங்க சுயஞானம் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? பிசாசிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். பிசாசு உள்ள வரப்ப அவன் என்ன முதல்ல அவன் என்ன பண்ண மாட்டான்? பிசாசு ஒரு மனுஷன் உள்ள வர்றப்ப முதல்ல ஆதாம் ஏவாள் உள்ள வந்தான். அவன் என்ன பண்ண விடல, பாவம் செய்ய விட்டான். தேவ வார்த்தை கீழ்ப்படிய விடல, கேட்க விடல. அது ரைட்டு, பாவம் செஞ்சுட்டான். அப்புறம் சாக்கு போக்கு சொல்றது மீறி பண்ணல. சாக்கு போக்கு மத்தவன் அவன் நீர் தந்த தர்ப்பம், நீர் தந்த ஸ்ரீ. அவன் என்ன பண்ணினான்? தேவனே என்ன மன்னியும். அது கேட்டிருக்கணும், கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பாதவன் தான் எப்ப என்ன சந்ததி? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த அப்படிப்பட்ட சந்ததியை விட்டு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கன்னு அப்போதுல 2:42 சொல்றாரு பேதுரு ஆலோசனையா. அப்போ இப்படிப்பட்ட சந்ததி பாருங்க, 20வது வசனம் பாருங்க, மத்தேயு 11:20. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்பதான் கோராசினே, கப்பர்நகூமே எல்லாம் போட்டு திட்டார். ஏன்? மனம் திரும்புதல்ல. மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல்னா மனம் திரும்புதற்கேற்ற கனியை கொடுங்க.
ஓசியா வார்த்தையை விசுவாசி- ஓசியா 5:4 பாருங்க. மனம் திரும்புதல் டெஃபினேஷன் அங்க இருக்குது. எழுதி கொடுத்த மரபு. தேவனிடத்துல திரும்புவதற்கான மனம் இல்லை அவங்களுக்கு. அதுதான் பக்கம் 1052. ஆ, அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை அவர்களுடைய கிரியைகள் சீர்திருத்தப்படாதபடியால் தேவனிடத்திற்கு திரும்ப மாட்டார்கள். ஆ, அப்ப கிரியைகள்ல சீர்படுத்துறது கிடையாது. அதான் மனம் திரும்புதல். கிரியைகளை சீர்படுத்தணும். நம்ம கிரியைகள் என்ன கிரியைகள்? செத்த கிரியைகள். சுய ஞானத்தை வச்சு செத்த கிரியைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப மனம் திரும்புதல் இதுல இருந்து நம்ம விடுபட்டு கிரியைகளிலே நாம் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அதான் தேவனிடத்தில் திரும்புறது இல்ல மனம் திரும்புறது. அப்ப இந்த காரியத்தை அவங்க செய்யல. இதெல்லாம் போய் திட்டிட்டு தான் இந்த சொல்றார். அந்த சமயத்துல இவங்கெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? ஞானிகள் கல்விமான்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் நீங்க வெளிப்படுத்தல. ஏன்? அவங்க கல்விமான்கள் ஞானிகள் எப்படி தான் சுய ஞானத்தினால அவங்க என்ன இருக்கிறாங்க? பெருமை அடைஞ்சிருக்கிறாங்க சுய ஞானத்தினால. இவங்க மனம் திரும்புதலே இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தாமல் சொல்றத தேவனே நீர் சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பாலகருக்கு நீர் உண்மை வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது சொல்லிட்டு ஒரு கேள்வி பிரதர். குழல் ஊதினோம் நீங்க கூத்தாடல அப்படின்றாங்களா? அது என்னத்துக்கு? அது என்ன சொல்றது? நாங்க குழல் ஊதினோம் 17 பாருங்க. நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அதாவது நான் சந்தோஷமா இருப்பேன்னா நீ உலகத்துல பாருங்க எப்படி நடிச்சு டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா. அப்ப நாங்க இதை செஞ்சோம், நீங்க எங்களோட டான்ஸ் ஆடல. அதே போல மாரடிக்கிறப்ப நாங்க துக்கமா இருந்தோம், நாங்க புலம்பினோம். இந்த புலம்போட நீங்க மாரடிக்கவில்லை அப்படின்னு சொல்ற சந்ததிகள். இது என்ன எதுக்குன்னா அதோட விளக்கத்தை சொல்றாரு. யோவான் சாணன் எப்படி வந்தாரு? அவர் செஞ்சது நீங்க தப்பு நீங்க அவரு சொன்னீங்க. இப்போ அவர் புசியாம இருந்தாரு, அதனால அப்படி சொன்னீங்க. நான் போஜனம் பண்றேன், என்ன இப்படி சொல்றீங்க? போஜனம் பிடிக்கிறீங்க. அப்ப அப்படி சொன்னாலும் நீங்க அந்த பக்கமும் போறது இல்ல, இந்த பக்கமும் போறது இல்ல. ஓகே, தேங்க் யூ. சொல்லிட்டு 27வது, இப்ப 27வது ரொம்ப முக்கியம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இப்ப நான் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். எல்லாரும் இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. அப்படியே எல்லாரும் ஒத்தர் விடாம நீங்க அங்க மியூட் பண்ணிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு பிதாவை அறியான். எல்லாம் வாட்சிங்களா? நல்ல மனத்துல எடுத்துக்கணும். ரொம்ப இதுல நிறைய புதைப்பொருள் இருக்குது. இதுல பின்பகுதி ரொம்ப முக்கியம். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ. யார? பிதாவை. பிதாவை அறியணும் அல்டிமேட்டா. பிதாவை அறியறதுக்கு என்ன சொல்றாரு? குமாரன் வெளிப்படுத்தணும்ன்றார். பிதாவை யார் அறிவாரு? குமாரன். யோவான் 1:18 பாருங்க. யோவான் 6:46 பாருங்க. யோவான் 1:18, யோவான் 6:46. ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
அவரை வெளிப்படுத்தினார். பக்கம் என்ன? 124. சரி, யோவான் 6:46 பாருங்க. கொஞ்சம் பண்ணுங்க. பக்கம் 137. 6:46 பிரதர். சாரி, பக்கம் 134. தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அப்போ குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அப்ப குமாரன் வெளிப்படுத்த வேண்டும். இப்போ யோவான் 14 8வது பாருங்க. 14:8 14:8. பிதாவை எனக்கு காண்பி. 149 8ல இருந்து வாசிங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு யாஸ்வாமிசியா, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அந்த 11வது வசனத்துல அந்த பின்பகுதி அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கன்றார். அப்ப இவர் அதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப குமாரன் யாருக்கு அவரை வெளிப்படுத்துறாரோ, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் 10 கட்டளையில போனோம். 10 கட்டளை எங்க இருக்குது? யாத்திரையாகமம் 20. அந்த 10 கட்டளையில அந்த 3வது கட்டளை இது. எல்லாம் எடுத்துங்க. பக்கம் 95. 20 அதிகாரம் 7வது பாருங்க. உன் தேவனாகிய யாவே தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. யாவே தேவன் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இந்த வசனத்தோட அர்த்தம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். உன் தேவனாக யாவேருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இந்த வீணிலே வழங்குறதுன்னு என்ன அர்த்தம்? வீணிலே வழங்குவது. வீணிலே வழங்குவதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை சொல்றது, இது தேவன் சொன்னாருன்றது. அது வீணிக்காக உள்ளதை உள்ளதென்று உள்ளதில்லைன்னு சொல்லணும், ஆனா எதன் பேரிலும் ஆணையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவா John in English? You shall not take the name of the Lord your God in vain, for the Lord will not hold him guilty. John, you should read it as not Lord, you should read it as Yahweh God, right? Okay. Read it again. You shall not take the name of Yahweh your God in vain. In vain, போறோம். In vain. In vain. என்ன அர்த்தம்? In vain. தேவையில்லாத இதுதான் நடந்தது. தேவையில்லாதன்ற சொல்றது காட்டிலும்
இல்ல இல்ல வேஷதாரிகளா பிரதர்? இல்ல இல்ல இல்ல, இல்ல அதாவது தேவன் சொல்லாத ஒன்னதான் ஆணையிட்டு நான் இல்ல, இப்போ அது இல்ல, எனக்கு அது இல்ல. அவர் பேர்ல சொல்றது. சம்பந்தம் இல்லாமல் ம் சம்பந்தம் இல்லாமல் வழங்குவது. அதை விளக்கி பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் குறுகுறுப்பா இருக்கும், என்னோட சம்பந்தம் இல்லாம அப்படின்ட்டு. இப்ப பாக்குறப்ப நல்ல தெளிவா இருக்கும். சம்பந்தம் இல்லாமல் வழங்குவது. இந்த நாமத்தை சம்பந்தம் இல்லாமல் வழங்குறவரை நான் தண்டியாமல், அவர் தண்டியாமல் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கினவனை தண்டியாமல் விடார். சரி, இந்த நாமம் என்பது நம்ம வேதத்துல நாமம் பாக்குறப்ப என்னென்னலாம் பாக்குறோம்? முதல்ல Yeah. Go on, you see. இல்ல இல்ல தேவனுடைய நாம பொதுவா என்ன கேக்குறீங்க கேள்வி? பொதுவா நாமம் தேவனுடைய நாமம் பேரு. அதிசயம் அவருடைய நாமம் அவர் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய நாமம் சிஸ்டர். பொதுவா வேதத்துல நாமம்ன்றது நாமம் எது காண்பிக்கிறது? பேரு ஒரு பேரு அவரு குணாதிசயம் தான். அதுக்கு ஒரு காரணம், அவரோட குணாதிசயம். யாக்கோபுக்கு அந்த பேர் ஏன் வச்சாரு? யாக்கோபு நான் கேட்கறது யாக்கோபு. இஸ்ராயலின் பெயர் வச்சது யாக்கோபு. அதுக்கு இஸ்ராயலின் பெயர் வச்சது எதுக்குன்னு கேக்குறீங்களா? யாக்கோபுன்ற பேரு அவன் வந்து எத்தனை ஏசா ஏசா வந்து ஏதோ இல்ல இது அசட்டை பண்ணினாங்க. சிவப்பு ஆமா ஏதோம் அல்லது ஏசானா சிவப்பு. அப்போ நாமம் எதை வெளிப்படுத்துறது? குணாதிசயங்களை. ஒரு குணாதிசயம். அவனுடைய அந்த 12 பேருக்கு பேர் வைக்கிறாங்க. யார் 12 பேர்? யாக்கோபோட இஸ்ரவேலோட 12 பேருக்கு. பேருக்கும் அது எதை காண்பிக்கிறது? குணத்தை, உங்களுடைய குணங்களை, காரியத்தை காண்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை காண்பிக்கிறது. அப்ப நாமம் வேதத்துல பாக்குறப்ப பொதுவா நாமம்ன்றது எதை காண்பிக்கிறது? குணாதிசயங்கள். அந்த நபர் எப்படிப்பட்டவர்? யாக்கோபுனா எப்படிப்பட்டவன், அவன் எத்தனா இருந்தான், அதனால பேரை மாத்தினார், இஸ்ராயேல் மாத்தினார். அப்ப இந்த நாமம்ன்றது எதை காண்பிக்கிறது? அவருடைய தன்மைகள் அல்லது குணாதிசயங்களை காண்பிக்கிறது. இப்போ இந்த நாமத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை எப்படி 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 வெளிப்படுத்துறார் தேவன்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். 6ஆம் அதிகாரம் யாத்திரை 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 3:4. பக்கம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யாவே தேவன், நான் யாவே. 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் பக்கம் சொல்லுங்க. 75 பக்கம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் என்னை வெளிப்படுத்தினேன். ஆனாலும் யாவே என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்ப யாருக்கு அறியப்பட்டிருக்கா? அப்படி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். பக்கம் 72. அதற்கு யாவே தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ராயேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மோசே கேக்குறாங்க பேர் என்ன? அப்ப மோசேக்கு தெரியல இது வரைக்கும். புரியுதா?
நான் அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க பேர் கேட்பாங்களா என்னன்னு சொல்றது. அப்போ சொல்றாரு பாத்தீங்க. மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய யாவே தேவனாகிய என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ராயேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஆதியாகமம் 17:1 என்ன சொல்லுது? சர்வ வல்லமையுள்ள தேவன். வசனத்தை வாசி. ஒண்ணு ஆபிரகாம் பக்கம் 17. ஆபிராம் 99 வயதான போது யாவே தேவன் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் எப்படி தரிசனமானாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் அப்படி சொல்றாரு தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவன்? சர்வத்துக்கும் அவர் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றாரு ஆபிரகாமுக்கு? இதுதான் மோசையிட்ட பேசுறாரு. 6வது அதிகாரம் பார்த்தோமே, 3வது அதிகாரத்தை பார்த்தோமே, யாத்ரா 3வது அதிகாரம், யாத்ரா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலையும், யாத்ரா 6வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தோம்ல. ஏன் அப்படி சொல்றாரு சர்வ வல்லமை தேவன்ட்டு? சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்றாரு ஆபிரகாமுக்கு? ஒருத்தர் கூட இல்லையா சொல்றதுக்கு? எல்லாருக்கும், அதாவது இனி வரப்போகிற சர்வலோகத்துக்கும் அவர் தானே பிரதர். இவர் தானே அதுக்கு போய் காமிக்க போறாரு. இவர் தான் அதுக்கு மாடலா வச்சார் இல்லையா ஆபிரகாம. உனக்குள்ளா எல்லா சந்ததியும் இருக்க போது, ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்றது. அதனால அவருக்கு அதை வெளிப்படுத்தினாரு, தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். காரணம் என்னன்னா, ஆபிரகாம பார்த்து தேவன் அழைக்கிற பண்ண சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டு வா, எல்லாத்தையும் விட்டு வா, நான் யாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு 5வது அதிகாரத்துல. அப்போ ஆபிரகாம் நீ பயப்படாதே, நான் யாரு, நான் அழைச்சிருக்கிறேன், நீ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு ஐயோ உண்மை இல்ல, நான் யாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆனா எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அப்ப ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை அந்த காலத்துல ஏத்த மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த இதுல வெளிப்படுத்துறாரு. ஏற்ற காலம் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தை தான் மோசேக்கு சொல்றாரு. மோசேக்கு ஏன் அந்த நாமத்தை சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேக்கு ஏன் யாவேன்னு சொல்றாரு? இருக்கிறவராக இருக்கிறேன்ட்டு. திருவிழா நடத்த போறாங்கல்ல அவரு, அவங்க எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் கீழ்ப்படியாத ஜனமோ, சொன்னா பேர் சொன்னாதான் வரேன் போவோம். ஒண்டிதான் இன்டராக்ட் பண்றாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் இன்வால்வ் ஆகலாம் ப்ளீஸ், தயவு செய்து. நீங்க பேசினீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சுங்க என்னன்றது எனக்கு தெரியும், சந்தோஷமா இருக்கும். நான் தேவனை துதிப்பேன். பாஸ்டர்ஸ் எவ்வளவு தைரியமா ஓப்பனா பேசுறாங்க. உங்களை தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க இருக்கவங்க கூட அம்மா அப்படியே சைலண்டா இருக்கீங்க. ஏன் மோசேக்கு சொல்றாரு யாவேன்னு? சரி, ஏன் அப்படி அதான் கேக்குற மோசே கேக்குறாரு பேர் என்னன்ட்டு. ஆனா பதில் என்ன வருது? இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாவே நாமம், இதுவே தலைமுறை தலைமுறை தோறும் என் பாவம். சொல்றாரா இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு அந்த காலத்து சொன்னவரு இங்கே இஸ்ரவேலரை அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரார்.
வெளியே கொண்டு எங்க கொண்டு போய் சைன் பண்ணாரு? கானான் தேசத்துக்கு. அதான் 3வது சொல்லிடுறாரு. அப்ப வெளியே கொண்டு வர்றதுக்காக எந்த நாமத்தை சொல்றாரு? யாவே, இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மங்கியா நேற்று இது யாஷா மேசியா. மங்கியா 3வது 6வது பாருங்க. பக்கம் 1106. நான் யாவே, நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. சொல்லுமா? நான் யாரு? நான் மாறாதவர், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அதனால உங்களை அழைச்ச எகிப்திலிருந்து உங்களுடைய புத்திரர்கள் நிர்மூலமாக. நான் இல்லைன்னா உங்களை போய்ந்திருப்பீங்க. ஏன்? நான் உங்க முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணேன். அப்போ வெளியே கொண்டு வர்றப்ப அப்பதான் யாவேங்கிற நாமத்தை சொன்னார். அது வரைக்கும் சொல்லல. ஆனா இந்த பசங்க என்ன பண்ணாங்க? இந்த நாமத்தை ஏத்துக்கிட்டாங்களே தவிர, ஆனா என்ன பண்ணிட்டாங்க? வனாந்தரத்துல மறந்துட்டாங்க. ரெம்பாளுக்கும் பாகாலுக்கும் கூடாரத்தை உண்டாக்கிட்டாங்க. இந்த நாமத்தை விட்டாங்க. ஆமோஸ்ல வருது. அப்போ இத விட்டாங்க. விட்டனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவங்களே ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப இந்த நாமத்தை அவங்க என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. எரேமியா 23:27. என் ஜனத்தின் பிதாக்கள் 23:27 பக்கம் சொல்லுங்க. 904. என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சரி, இப்போ இவங்க தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாங்க? அவர் நாமத்தை மறக்கப்பட்டார். தேவன் கட்டளையிடாத காரியங்கள் எல்லாம் சுயமா சொல்றது, சுய ஞானம். கட்டளையிடாத காரியங்களா சொல்றது. அப்போ யாவே தேவன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? தான் சுயத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தேவனை படைச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனா யாவே தான் சொல்லுவாங்க. ஆனா சொல்லுவாங்க அது சரி. இந்த தேவன் யெரொபெயாம் என்ன பண்ணா? 2 கண்ணுக்குட்டி வச்சுட்டு தான் இந்த தேவன் இவர்தான், இதுதான் உங்களை தெய்வம்னு சொல்லிட்டான். அவருக்கே பலியிடுங்கட்டான். ஆனா என்ன பண்ணிட்டான்? அது பல கண்ணுக்குட்டி வச்சுட்டான். அப்போ இந்த தேவன் இருக்கிற வண்ணமாகவே அவரை காமிக்கணுமே தவிர என்ன பண்ணிட்டாங்க? சம்பந்தம் இல்லாம இவர் நாமத்தை வணங்கினாங்க. புரியுதா? இப்ப புரியுதா? சம்பந்தம் இல்லாம தேவனுடைய குணாதிசயம் இல்லாத ஒரு குணத்தை கொண்டவனை கொண்டாந்துட்டு அவனை கொண்டாந்து தேவன் ஆகிட்டாங்க. இதுதான் சம்பந்தம் இல்லாம வளர்கிறது. அப்ப நான் சொன்னப்ப உங்களுக்கு கொஞ்சம் குறுகுறுப்பு இருந்திருக்கும். இப்போ ஓரளவு புரியுதா? இப்ப இது போக பார்ப்பாங்க. அப்போ இந்த நாமத்தை இவர்கள் வீணிலே அல்லது சம்பந்தம் இல்லாமல் பிரயோஜனப்படுத்தினால இது எப்ப ஆரம்பிச்சது? யெரொபெயாம் காலம். இது ஆரோன் ஆதியாகமம் 4வது அதிகாரம். அப்பொழுது மனுஷர்கள் தேவனுடைய நாமத்தை அவமதித்தார்கள். யார் சொன்னது? God bless you.
அப்பயே ஆரம்பிச்சிடும். இல்ல பிரதர், அப்படி ஒரு ஜலப்பிள்ளைய வந்து எல்லாரும் அழிச்சு போட்டாப்ல பாருங்க, பிசாசு அதே மாதிரிதான். இல்ல பிரதர், ஒரு நிமிஷம். அது தொழுது கொண்டார்கள் சொல்றாங்களே பிரதர், எத்தனை பேர் அதை வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. தொழுது கொண்டா தேவனை தொழுதுதான் சொல்றாங்களே, எப்படி அது வந்து இப்படி அவமானப்படுத்தினாங்கன்ற அந்த வார்த்தை ஒண்ணு விட்டாம விட்டுட்டாங்களே, எவ்வளவு பெரிய தப்பு இல்ல அது எழுதுனது. நான் தான் கூட மாத்தணும் இல்லையா, அதையாவது மாத்தணும். இப்ப போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, அப்படிதான் கேக்குறாங்க. இல்லையே இங்க தொழுது கொண்டாங்கன்னா அப்ப தொழுதுன்னா அப்ப எல்லா தொழுது வரதெல்லாம் தேவனை ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும், அப்ப அதுவும் தப்பா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஏன் ஜலப்பிரளயத்தை விட்டாரு? 4வது அதிகாரம் முடிச்ச உடனே 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் வம்ச வரலாறு காமிக்கிறாரு. தேவனுக்கு ஏன் மனது வெத்தனமா இருந்தது? அந்த மாதிரி மண்ணனா தானே வெத்தனமா இருந்தது. அந்த ஒரு வார்த்தை வந்து இதுல இப்படி மாறி போயிருக்குதே, சொல்லவே முடியல. சிஸ்டர், அவரை ஒழுங்கா ஆராய்ச்சிருந்தாங்கன்னா தொழுது கொண்டாங்கன்னா அந்த வெள்ளத்தை அவர் மனசா பட்டு இருப்பாரா? கண்டிப்பா. இந்த 5வது அதிகாரம் நடுவில் வந்ததுனால அவங்களுக்கு என்னவோ வேற விதமா நினைக்கிறாங்க. 5வது அந்த வம்சாவளியை காமிக்கிறதுக்காக, பரம்பரையை காமிக்கிறதுக்காக சொல்லி இருக்கிறாரு. படிச்சவங்களுக்கே இது வந்து படிச்சவங்களுக்கே அப்படி நினைக்கிற படிப்பறியாத மக்களுக்கு எப்படி இது புரிய வைக்கிறது? நீங்க சொல்லுங்க. அவங்க தொழுது கொள்ளாங்கன்றதுனா ஏன் அழிக்கிறாரு? தொழுது கொள்ள அழிப்பாரா? ஒருவேளை எப்பயும் அழிப்பாரா? ஒருபோதும் அழிக்க முடியாது. ஏன் தொழுது கொள்ள இப்படிப்பட்ட விரும்புகிறாருன்னு இருக்கு. அப்ப தொழுது கொள்ளுகளை போய் அவர் மனசாப்படுவாரா? அவர் விசனமா இருந்திருக்கின்றாரு. என்ன வித்தியாசமா பாக்குறாங்க, நான் தப்பா சொல்றேன். அப்படிதான் இருக்கு சிஸ்டர். நம்மள உண்மையை சொல்றாக்கா அப்படிதான் பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரே இடத்துல இப்ப நாவே ஃபுல்லா எல்லாருக்கும் போய் சொல்றேன்னா ஓகே, அது நான் போய் சொல்லிட்டு அடுத்த 100 ஆள் வரும்போது அது இல்ல அது தப்பு பண்றான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க பிரதர். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? படிப்பறியாத மக்கள். இல்ல, ஆண்டவர் கூட இருந்து சொன்னப்பவே சீஷர்களே சொல்லிட்டாங்களே பிரதர், யோவான் 6:66. அதுதான் சொல்றேன். அது ஒரு வார்த்தையாவது மாத்தி அமைச்சிட கூடாதா யாராவது? இல்ல இப்படி இல்லைன்றது. இப்போ வந்து விசுவாசத்தை துவக்கிறவரும் இல்ல பாஸ்டர், இல்ல பிரதர், விசுவாச துவக்கிறவரும் பூரணப்படுத்துகிறோம் சொல்றதுக்கே கொஞ்சம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது முடிக்கிறது கிடையாது, அது பூரணப்படுத்துதல் சொல்லணும்ன்றத அதுவாது கொஞ்சம் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஆனாலும் அதுங்க வாசிக்கும் போது அப்படிதான் வாசிக்குதுங்க. ஏன்னா அதுல எழுதி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை எல்லாம் வந்து சில காரியம். நீங்க வந்து வத்திரத்தை மாத்திட்டீங்கன்னு உங்களை சொல்லுவாங்க. அது தப்பா மாற்றப்பட்டது மொழி அந்த இது இல்லை அவனுக்கு. சிஸ்டர், நம்ம செய்ய வேண்டியது வசனத்தை விதைப்பேன் சிஸ்டர், தேவன் விளை செய்யறது, அவ்வளவுதான். நாங்களோ அநேகரை போல தேவவசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாயும் தேவ சன்னதியில் பேசுகிறோம் போல் சொல்றாரு. அதனால பட்டணந்தோறும் உபதிரவம், கட்டுவம் உபதிரவம் இருந்தது. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னாலும் சத்ருவானேனோன்றார். நீ சத்தியத்தை சொன்னா உடனே கடுப்பு சத்ருவாயிடுறாங்க. சரி, இப்போ வெளியே கொண்டு வர்றப்ப இந்த நாமத்தை மோசைக்கு வெளிப்படுத்தி மோசை மூலமா சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. இப்போ திரைக்குள்ள போயிட்டு திரும்ப வந்து இவனுக்கு எதுவுமே இல்லை. அப்ப இந்த நாமத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளும்படி மறுபடியும் என்ன பண்றாரு? குமாரன் அனுப்புறாரு. குமாரன் அனுப்பிச்சு குமாரன் மூலமா இதை சொல்றார். மோசையை கொண்டு யாருக்கு சொல்லுகிறார்? இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய குமாரனை கொண்டு யாருக்கு சொல்லுகிறார்? சபை எல்லாருக்கும் சொல்றாரு, உலகத்துக்கே சொல்றாரு. நீர் தேர்ந்தெடுத்து உலகத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷனுக்கு உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். யோவான் 17 அதிகாரம் அடுங்க. யோவான் 17:6. பக்கம் 153. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள்.
நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியம். ரெண்டு காரியம். அப்படி நீர் என்னை அனுப்பினீர், நான் உம்மிடத்துல வந்தேன். இவங்களுதான் அந்த நாமம். அவரே வந்தார் சொல்லுங்க, அந்த நாமம் கிடையாது. நல்ல தெரியுதா? தெளிவா இருக்கா? அவரே வந்தார், தேவனே வந்தார் சொல்றவங்களுக்கு அந்த நாமம் கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்தலையே. மத்தேயு 11:27 என்ன வாசிக்கிறோம்? குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ. குமாரன் யாரும் வெளிப்படுத்தினாரு? நீர் என்னை அனுப்பினீர், நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்றும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கதான் அந்த நாமத்தை வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் கிடையாது. அதுதான் இன்னைக்கு சபையில யாரும் இந்த நாமம் சொல்ல மாட்டேன்றாங்களே. அப்படியே சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? யெகோவான்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து அந்த யெகோவான் தான் பாடுறாங்க. ஆனா அவரே வருவாங்க. குழப்படி. அப்போ குமாரன் வந்து வெளிப்படுத்துறார். மோசையை கொண்டு இஸ்ரவேலை வெளிப்படுத்தினார். ஆனா அது எப்படி? பூமிக்குரிய கானான். ஆனால் குமாரனை கொண்டு பரம கானானுக்கு நம்ம அழைத்து செல்லும்படியாக இருளின் அதிகாரத்தின் பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி குமாரன் மூலமா இந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, அப்போ குமாரன் மூலமா எப்படி வெளிப்படுத்துகிறார் பாக்குறப்ப, முதல்ல இஸ்ரவேலருக்கு பல்வேறு கட்டத்துல தீர்வுகளை கொண்டு சொன்னாரு. என்னென்ன சொன்னாரு? பழைய ஏற்பாட்டுல நிறைய நாமம் வருது. யாத்திராவும் 17 அதிகாரம். ஆதியாகமம் 22 இருக்குது. அப்ப இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் அப்படி திரும்ப திரும்ப சொல்றார். யாவே ஷம்மா, யாவே ஷாலோம்னு தான் சமாதானம். கூடவே இருக்கிறேன். எசேக்கியேல் 48 அதிகாரம். அந்நாள் முதல் அந்நகரம் யாவே ஷம்மா என்று அறியப்படும். அப்படின்னா நான் உங்களோடு இருக்கிறேன். யாவே தேவன் அங்க இருக்கிறார். எசேக்கியேல் 48 அதிகாரம். எசேக்கியேல் 48 அதிகாரம். எசேக்கியேல் 48 கடைசி வசனம் அது சொல்லுது. ஆனா அங்க யார் இருப்பாங்க? குமாரன் இருப்பார். இப்ப குமாரன் இருக்கிறதுனாலதான் தேவன் அங்க இருக்கிறார். தேவன் அவர்களோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் அவர்களோடு இருக்கிறார். அப்ப இந்த நாமத்தை பலதரப்பட்டத்துல அவங்க சொல்லியும் அவங்க அவருடைய குணத்தை ஒவ்வொரு இதுலயும் யாவே ரஃபா, சுகம் கொடுக்கிறவர், எல்லா இடத்துலயும் பாருங்க. அப்போ தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார் அல்லது தான் செய்கிற கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். ஆனா இவங்க புரிஞ்சுக்கல. அதனால்தான் யோவான் 14 வாசிக்கிறப்ப நம்ம ஒரு அந்த 11 அண்டர்லைன் பண்ண சொன்னேன். எடுங்க யோவான் 14:11. என் கிரிகைகள் நிமித்தமா அதை என்ன தெரிஞ்சுக்கணும். அப்ப எங்களை யார் கிரியை செய்யறா? இல்ல அவர் கிரியை செய்கிறார். அப்போ குமாரன் எப்படி பிதாவை வெளிப்படுத்துகிறாரு? அவருடைய நாமத்தை அறிவித்து அந்த கிரியைகளின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். கிரியைகளின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அப்போ குமாரன் ஒண்டி தான் பர்ஃபெக்டா பூரணமா வெளிப்படுத்துகிறார். எப்படி? யோவான் 5 அதிகாரம்
வேத வாக்கியம். யோவான் 5:43 பாருங்க. பக்கம் 132. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். இவர் வந்திருக்கிறார். எப்படி வந்தாரு? எப்படி வந்தார்? எப்படி? யாஷுவா என்று பெயரிடுவாயாக. யாஷுவா. அந்த யாஷுவா எதை வெளிப்படுத்துகிறது? யாவே தேவன் என்னை ரட்சிக்கிறவர். அவர் அப்போ ரட்சணத்தை வெளிப்படுத்துகிறவர். அதான் நானே ரட்சகர், என்னென்று பேர் ரட்சகர் இல்லை என்றார். அப்போ தேவனுடைய ரட்சணத்தை இவர் வெளிப்படுத்துகிறார், தன்னிலை வெளிப்படுத்துகிறார். புரியுதா? அங்க அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தில விடுதலை, இங்கே பாவத்திலிருந்து விடுதலை. அங்க பூமிக்குரிய காணானு, ஆனா இங்க பரம காணானு. அப்ப இந்த நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது என்னது? ரட்சிப்பு. வாழ்க்கையில மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என்ன லாபம்? அப்போ ரட்சணை ரொம்ப முக்கியம். ரட்சணன்ற வார்த்தைக்கு மூல பாஷையில, எபிரேய பாஷையில என்னன்னா யாஷுவா. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம் வாழ்க்கையில? யாஷுவா. யாஷுவா முக்கியம். இந்த யாஷுவா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சரி, இந்த யார் இந்த யாஷுவா? யார் இந்த யாஷுவா? யார் இந்த யாஷுவா? அப்போஸ்தலர் அறையப்பட்ட இந்த தேவன் ஆண்டவர். எல்லாரும் அப்போஸ்தலர் 5:42 பாருங்க. பக்கம் 168. பிரதர். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி யாசுவாவே மேசியாவென்று பிரசங்கித்தார்கள். யார் இந்த யாசுவா? 17:3 என்ன சொல்றது? அப்போஸ்தலர் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும். அப்போஸ்தலர் 17:3 பக்கம் 187. மேசியா பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த யாசுவாவே மேசியா என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். 18:5 பாருங்க. பக்கம் 189. மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு யாசுவாவே மேசியா என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்ப யார் இந்த யாசுவா? யாவே தேவனுடைய குமாரன் மேசியா. மேசியா. God bless you. அதானே இப்போ பார்க்கணும். 1 யோவான் 5:1 பாருங்க. பக்கம் 321. முதல் வசனம் 1 யோவான் 5:1. யாசுவாவானவரே மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். சரி, எல்லாரும் பைபிளை திறக்காம சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? யோவான் 20:31. யோவான் 20:31. இவரே மெசியா, யாசுவாவே தேவனுடைய குமாரன். மேசியா என்று விசுவாசிக்கிற
தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்று விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நித்திய அடையும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யார் இந்த யாசுவா? தேவனுடைய குமாரனாகிய மேசியா. இப்ப யோவான் 5:43 என்ன வாசம்? நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். பிதாவின் நாமத்தை இவர் எப்படி, இவருடைய நாமம் என்ன? இந்த யாசுவா மேசியா, யாசுவா மேசியா, யாசுவா மேசியா. அப்போ ரெண்டு இதுல இருந்தோ அவர் யாரை வெளிப்படுத்துறாரு? பிதாவை வெளிப்படுத்துறாரு. பிதா வெளிப்படுத்துறாரு. ஓசியா 12 அதிகாரம் எல்லாம் சொல்லுங்க, ரெடியா இருப்பீங்க. நாலு அஞ்சு பாருங்க. தூதனானவருடைய போராடி யோசுவா ஓசியா 12 அதிகாரம் 4-5 பக்கம் 157. 157. அவன் சாரி 1057. சாரி ஜீரோக்கு வேல்யூ இல்லைன்னா எடுத்துடக்கூடாது. 1057. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோட பேசினார். அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். யாவையாகி அவர் சேனைகளின் தேவன், யாவே என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம். யாருடைய நாம சங்கீர்த்தனம்? தூதனானவர் அதான் சொல்ற. தூதனானவர் என்ன அவருடைய தேவனுடைய நாமத்தின் சங்கீர்த்தனம். அந்த நாமத்தை சொல்லுவார். அப்போ தன்னுடைய காரியத்திலே, தன்னுடைய கிரியையிலே ஆண்டவர் யாரை வெளிப்படுத்துறாரு? அவர் ரட்சண்யம், அவர் ரட்சிக்கிறவர், அவர் அபிஷேகிக்கிறவர். யாசுவா என்றால் அவர் ரட்சிக்கிறவர், மேசியா என்றால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர், யாவதேவன் அபிஷேகம் பண்ணுகிறவர். நான் உங்களுக்காக தேவனுடைய ரட்சண்யமா இருக்கும்படிக்கு அந்த யாவதேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதை விசுவாசிங்க. பர்த்தாவி அதான் சொன்னார் யோவான் 16. அவர்கள் என்னை விசுவாசிக்காத எப்படியால் பாவம். நானே அவர்கள் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்ன்றார். அப்போ இந்த யாசுவா மேசியா என்பவர் யாரை வெளிப்படுத்துகிறாரு? யாவேதேவனை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாரு? தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய கிரியைகளை. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவனுடைய கிரியைகளை பூரணமா இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறார். இவருக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் வெளிப்படுத்துற அந்த நாமத்தை. இந்த நாமத்தை எப்படி? அப்போ மற்றவங்க எல்லாம் அதான் சொல்ற யோவான் 10 எனக்கு முன்னால் வந்தவங்க எல்லாம் கள்ளர்களா இருக்கிறார்கள் சொல்றாரா இல்லையா? எடுங்க யோவான் 10 அதிகாரம் 8வது வசனம். யோவான் 10:8 பிரதர். ஆமா. பக்கம் 141. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அடுத்த நானே வார்த்தை என் வழியா போனதான் நல்ல மேய்ச்சல். அப்போ இவர்தான் தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய கிரியைகளை பூரணமா இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர். அல்லது அல்லது முழு சம்பந்தமாய் வெளிப்படுத்துகிறவர். வீணல வெளிப்படுத்தல, முழு சம்பந்தமாய் எல்லா விதத்திலையும் பூரணமா அல்லது முழு சம்பந்தமாய் வெளிப்படுத்துகிறவர். அப்ப மற்றவங்களாம் எப்படி வீட்டில் வழங்க இதை இந்த தப்பா இருந்து என்ன பண்ணிட்டாங்க? வீட்டிலே வழங்காதுன்னா உடனே சொல்லக்கூடாது, அந்த பேரை சொல்லவே கூடாது. ஆனாதான் அது என்ன பண்ணிட்டாங்க? அடோனாயின் போட்டாங்க, அல்லது பாகாலி. பிசாசோட தந்திரம் பாருங்க, அந்த நாமத்தை மறைக்கணும். குமாரோட வாஞ்ச என்ன? அந்த நாமத்தை வெளிப்படுத்தணும். அதான் சொல்றாரு, குமாரனும் நான் அவர் அறிவேன், ஏன்னா நான் அவரிடத்துல வந்திருக்கிறேன், அவருடைய பிம்பம் நான். மோசே கேட்கிறாரு,
தேவனே உங்க முகத்தை எனக்கு காண்பிக்க, நான் பார்க்கணும். அப்ப என்ன சொல்றாரு? அவரோட சாயல பின்பக்கம் தான் பாக்குறாரு, குமாரனை தான் பாக்குறாரு. தயெல்லாம் உனக்கு உண்டா கடந்து போக பண்ணி என் கரத்தினால் உன்னை முகத்தை மூடி நான் கடந்து போறப்ப என் பின்பக்கத்தை காண்பாய். ஏன்னா ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. அப்ப என் பின்பக்கத்தை நீ பார்த்தனா உயிரோடு இருப்பேன், என்னை பார்த்தனா உயிரோடு இருக்க மாட்டேன். ஏன்? ஸ்திரீ இடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறியனும் சஞ்சலமிகதமா இருக்கிறான்னு வாசிக்கிறோம். அவன் தீட்டு தான் எல்லாருக்கும். தாயின் பாரத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்போ மனுஷத்துல பிறந்தவங்க யாருமே பூரணம் கிடையாது. ஒருத்தர் பூரணர். அவர் தான் தேவனை பார்க்க முடியும். அவர் தான் தேவனை அவர்கிட்ட வந்தாரு, அவரை பார்க்கணும். அவர்கிட்ட வந்தவரும் அவரை அறிந்தவரும் அவரை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? கிரியைகளினால் வெளிப்படுத்துகிறார். என்னுடைய கிரியை இல்லை, அதுவும் பாருங்க பெருமையா கிடையாது. என் கிரியை இல்லை, என் பிதா செய்யறார். இவ்வளவு காரியம் செஞ்சோம். எப்படி சொல்றாரு? நான் இல்ல, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னா என்ன பண்ற உடனே நான் செஞ்சேன். பாத்தீங்களா? நான் இவ்வளவு நல்லா பண்ணுவேன், நான் நல்ல பாட்டு பாடுவேன், நான் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா கொடுப்பேன், நான் போனா அந்த காரியம் முடிஞ்சிடும். இல்ல, ஒரு போதும் வரும். எல்லா இடத்துல செல்லும் இடங்கள்லாம் என்ன சொல்றாரு? நான் இல்ல, என்னில இருக்கிற பிதா. அப்போ பிதாவின் கிரியைகளை வெளிப்படுத்தி 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 அந்த நாமத்தை சம்பந்தமாய் கரெக்டா காமிக்கிறார். அவர்தான். மோசே என்ன பண்ணிட்டாரு? ஏன் உள்ள போகக்கூடாதுன்றாரு? அதுக்கு என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாருங்க? என் நாமத்தை அவங்க முன்னாடி அவமதித்தாயின்னு சொல்லுவாரு. நான் எப்படி எடுங்க அந்த பகுதி எடுங்க பாத்துரும். எங்க இருக்குது அந்த யாத்திராமத்திலையா? எங்க இருக்குது? என்ன ஆகமம்மா? டவுட்டா? என்ன ஆகமம்? யாத்திராமம் தானே சார், யாத்திராமம் தானே. அது யாத்திரை தானே வராங்க, அங்கதானே இருக்கணும். இல்ல என்ன ஆகமம் தான். என்னாவும் யாத்திரைக்கு சம்பந்தம் கிடையாதா? யாத்திரைக்கு இல்ல, ஆகமத்துல வருது. என்னாகமத்துல யாத்திரை வரப்ப என்னாகவும் தேவை. என்னாவும் ரொம்ப முக்கியம். யாத்திரை, அந்த யாத்திரை கூடாது, இப்படி இப்படிலாம் போகணும்னு சொல்றாரு. யாத்திரை ஆகணும்னா ஒண்ணு யாத்திரை, அது மாதிரி யாத்திரை மட்டும்தான் கிடையாது, உபாகமும் வேணும், எல்லாம் இருக்குதுங்க. யாரும் கேட்டாலும் நம்ம அப்படி புரிஞ்சு கூடாது. எடுங்க என்னாகும் 20 அதிகாரம் 11வது வசனம் 12 வசனம் பாருங்க. பக்கம் 197. பின்பு யாவே தேவன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ராயேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஏன் அப்படி பரிசுத்தம் பண்ண? விசுவாசம் 10வது வசனம் பாருங்க. அவர் வார்த்தையும் ஆரோனும் சபையாரை கண்மழைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. அப்பா 2 காரியம். தேவன் எப்படி இருக்கிறார்? பொறுமையா இருக்கிறார். எப்படி தெரியும்? எப்படி பொறுமையாக தெரியும்? யாத்திரா 34 எடுங்க. எல்லாரும் யாத்திரா 34 பக்கம் 115 5வது பாருங்க. 5:6. யாவே தேவன் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று யாவே தேவனுடைய நாமத்தை கூறினார்.
யாவே தேவன் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் யாவே தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். இப்போ தேவன் மோசேக்கு எப்படி சொல்லிட்டாரு? நான் எப்படிப்பட்டவரு? நீடிய சாந்தமும் இரக்கமும் எல்லாம் இருக்குங்க. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க? கலகக்காரர் அப்படின்னா தேவன் பொறுமையா இருக்கிறார். இப்ப தேவன் பொறுமையா இருக்கிறப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பொறுமையா இருக்கணும். நீ என்ன பண்ணிட்ட? டென்ஷன் ஆயிட்டு. இந்த காலத்து இந்த 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 ஜெனரேஷனோட வார்த்தைப்படி அப்படி டென்ஷன் ஆயிட்டேன். மோசே டென்ஷன் ஆயிட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் தண்ணீர் கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் ஒண்ணும் செய்யலப்பா. அவர் என்ன சொல்றாரோ அது என்ன காண்பிக்கிறாரோ பாருங்க. மோசேக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இதா சொல்லாம நான் எதுவும் செய்யறது இல்ல. மோசே என்ன ஆயிட்டாரு? டென்ஷன் ஆயிட்டாரு, கலவக்காரு. ஆனா எங்க ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? போட்டு அடிக்கிற கூட இதாவே இவளுக்கு மன்னியும் பாப்பா வாழ்ந்த நாளெல்லாம் என்ன சொல்றாரு? நான் செய்யல. மோசே என்ன சொல்றாரு? நாங்கள். மோசையை பத்தி அங்க சொல்றாரு என்ன, அவன் 12வது அதிகாரத்துல எப்படி சாந்த குணம் உள்ளவன். மோசே சாந்த குணம் உள்ள பூமியின் சாந்த குணம் மனுஷன். அவரே சாந்த குணம்னா அப்ப ஆண்டவரை பத்தி என்ன சாட்சி கொடுப்பாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு சாட்சி, தேவனால் சாட்சி பெற்ற ஒரு நபர் கலவக்காரர் டென்ஷன் ஆகிறார். ஆனா எப்பவுமே ஒண்ணுமே ஆகாம இருந்த ஆண்டவரை பத்தி பிதா எப்படி சாட்சி கொடுப்பாரு? பிரியமான குமாரன், என்னுடைய அன்பான குமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்னொன்னு அதுக்குள்ள முக்கியமா என்னது? நித்திய ஜீவனை நான் அவருக்குள்ள வச்சிருக்கிறேன். அதான் 1 பண்ண முடியாது என்கிட்டன்னு சொல்லிட்டாரு. 1 யோவான் 5:11 நித்திய ஜீவன். சீக்கிரம். நித்திய ஜீவனை தந்து தன்னுடைய குமாரன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. அப்போ குமாரன் எவ்வளவு மேலானவர் பாருங்க. பிதாவை அப்படியே வடிச்சு காட்டுறார். அதுதான் சம்பந்தத்தோடு நாமத்தை வழங்குகிறது. அப்ப எப்படி குமாரன் எப்படி செய்யறாரு? கிரியைகளை, பிதாவின் கிரியைகளை, பிதா எப்படிப்பட்ட பிதாவின் குணாதிசயங்களை, கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். சரி, இப்ப முக்கியமான பாயிண்ட் வரும். இங்கதான் யோவான் 17 எடுங்க. பாருங்க, பக்கம் 153. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலேயே காத்துக்கொள்ளும். 21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன அர்த்தம்? அது 11-21 கம்பேர் பண்ணி பாக்குறப்ப எப்படி பிதாவுக்கு குமாரன் அப்படியே எல்லாவற்றிலும், அதாவது தேவனுடைய உள்ளத்தை குமாரன் அறிஞ்சிருக்கிறாரா, அது போல அவங்களோட இதை நம்ம எல்லாரும் அவரால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும். நான் இனிமே நான் உங்ககிட்ட வரேன், இவங்கெல்லாம் என் நாமத்துல, உங்க நாமத்துல இவங்களை இங்க வச்சிருக்கிறேன். இப்ப இவங்க போய் என் நாமத்துல உங்களை குறிச்சு காரியங்களை சொல்ல போறாங்க. இவர்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் நம்மிடத்தில் வாசமாயிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க.
கொண்டு உங்க குமாரன் கிட்ட கொடுத்திருக்காரு. குமாரன் வந்து அந்த நாமத்தை வெளிப்படுத்திட்டாரு. அவருடைய காரியத்தை பூரணப்படுத்திட்டு தேவன் கிட்ட போயிடாரு. அதை நம்ம காத்துக்கிறதுனால தேவன் கிட்ட குமாரன் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்த அந்த நாமத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க இல்லையா, அவங்கள நீங்க பாதுகாத்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டு நமக்காக அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நான் 21 11 சொல்லிட்டேன். 21 உலகமும் விசுவாசிக்கணும்ல, நமக்குள்ள அவங்க 2 பேரும் இருக்கிறாங்கன்றதுக்காக. நம்ம இப்போ தேவன் தான் குமாரன் அனுப்புனாரு, குமாரன் வந்துட்டு தேவன் நமக்கு வெளிப்படுத்தினாரு, நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா. அதனால பிதால தேவன் இருக்கிறாரு, தேவனுக்குள்ள பிதா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்மளும் அவங்களுக்குள்ள இருக்கிறோன்ற மாதிரி அவர் சொல்றாரு. வேற யாரும்? சரி, நானே சொல்றேன். நம்மில் ஒன்றா இருக்கணும்னு அவருடைய நாமத்தை அறிஞ்சார். இப்போ 11வது வசனத்திலையும் 21வதுலயும் காமனா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கணும், அவர்கள் நம்மோட இருக்கணும். அப்படின்னா நாம் ஒன்றா இருக்கிறது போலன்றப்ப எப்படி பிதாவை நாம் ஒன்றா இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன், உம்முடைய கிரியைகளினால் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அதே போல அவர்களும் உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ண வேண்டும். வெறுமன நாமத்தை சொன்னா போறாரு, கிரியைகள் நம்மளுக்கு இருக்கணும். ஆமென். பிதாவுடைய கிரியை நம்ம இருந்தாதான், பிதாவுடைய கிரியை யார் காண்பிச்சாரு? குமாரன் காண்பிச்சார். அப்ப நம்மளும் இது மாதிரி காண்பிக்கிறப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், அவரை போல அவர் சாயலாக மாறுவோம். இதுதான் அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். அதுதான் அதுதான் ஒரு அழகான ஒரு வசனம் பவுல் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6வது வசனம். 5வது 6வது வசனம் ரெண்டுமே. பக்கம் 248. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் மேசியா யாசுவாவை ஆண்டவர் என்றும் எங்களையோ யாசுவா மேசியாவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் யாசுவா மேசியாவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எதுக்காக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தாரு? அவரை தோன்ற பண்ண முடியாதான். எதுக்காக? தேவ மகிமையை குமாரன் மூலமாய். குமாரனோட முகத்துல என்ன இருக்குதான்? என்னை அறிகிற அறிவு, என்னுடைய மகிமை, அறிகிற அறிவு ஒளி அவர் முகத்துல இருக்குது. ஹல்லேலூயா. குமாரன் என்ன க்ளோயிங் டெஸ்டிமனி பாருங்க. என்னுடைய மகிமையை மோச கேட்கிற மகிமையை காண்பிக்கும். ஆனா அங்க காமிக்கல. எங்க காமிக்கிறாரு? குமாரனை கொண்டாந்து காமிக்கிறாரு. நீ அவரை பாருங்க, அவரை பார்த்தா என்னை கண்டவன் பிதாவை. அது ஆண்டவர் சொல்றது. இப்ப தேவனே சொல்றாரு தன் வார்த்தையின் மூலமாக பவுலை கொண்டு. நீங்க அவரை பாத்தீங்கன்னா என்ன பார்த்த மாதிரி, குமாரன் சொல்றாரு பிலிப்பு கிட்ட, என்ன பார்த்தனா பிதாவை பார்த்த மாதிரி. ஆனா இங்க தேவன் தன்னுடைய பரிசாவை கொண்டு பவுலை நம்ம எழுதுறப்ப தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரு? நீங்க குமாரனை பாருங்கள், என்னை பார்த்தீர்கள். எவ்வளவு பேர் ஜாய்ஸ் பண்றோம். அது எப்படி தேவனுடைய மகிமையின் அந்த மகிமை குறித்த ஒரு அறிவு, அந்த 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 அறிவின் ஒளி யார் முகத்துல இருக்குதான்? ஆண்டவருடைய முகத்துல. என்ன ஒரு ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ டோட்டலி கிராஸ்ப்ட் இட். எவ்வளவு பேர் இதை முழு அந்த சாராம்சத்தை அப்படியே புரிஞ்சுட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா ரிஜாய், நான் ரொம்ப சந்தோஷம். என்ன மகிமையான வசனம் பாருங்க. என்ன குமாரனை குறித்து, ஆண்டவரை குறித்து என்ன ஒரு க்ளோயிங் டெஸ்டிமனி பாருங்க. அது நல்லா உங்களுக்கு இன்னும் புரியலாம், நல்லா தியானம் பண்ணுங்க. நிறுத்தி அதை தியானம் பண்ணுங்க, அதை முத்தம் கொடுங்க, அதை விரும்புங்க. தேவனே இந்த காரியத்தை, இந்த மகத்துவத்தை இன்னும் எங்க இருதயங்களை பிரகாசிங்க தேவனே. இதுதான் அந்த நாமத்தை சம்பந்தப்படுத்தி காட்டுகிறவர்களை அவர் என்ன பண்ணுவாரு? கனப்படுத்துவாரு. வீணிலே வழங்குறவர்களை தண்டியாமல் விடார். யாத்திராம் 20:7. சம்பந்தம் இல்லாம
தாறுமாறா பண்ண தண்டிப்பேன்ற. ஆனா அது கரெக்டா மேட்ச் பண்ணி என்னோட குணாதிசயத்தோடு என்னுடைய அம்சங்களோடு பொருத்தி காட்டுகிறவர் யாரு? என் குமாரன். தாம் போராட பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர் என்ற தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த நாமம் நம்ம எப்படி வழங்கணும்? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை நாம் செய்யறப்ப நாம் பிதாவையும் குமாரனையும் நமக்குள்ளே காண்பிப்போம். இதுதான் நமக்கு தேர்க்கத்தோட பாடம். இப்ப மத்தேயு 11 வந்துருங்க. மத்தேயு 11 என்ன சொல்றாரு? குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் சொல்லிட்டுதான் அந்த 28 வரலாம். 28ல 30 அது அப்புறம் பார்ப்போம். இது மாத்திரம் இன்னைக்கு தியானம் பண்ணுவோம். இது நீங்க மறுபடியும் வீட்டுல மறுபடியும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நல்ல தியானம் பண்ணுங்க. எவ்வளவு மகத்துவமான காரியம் குமாரனை கொண்டு தேவன் நமக்கு சேரா பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனமும் யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் பாருங்க. பக்கம் 128. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒண்ணு கூட இல்ல, எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார். 13:3 பாருங்க. பக்கம் 147. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் யாஸ்வா அறிந்து. போறோம். எவ்வளவு பாருங்க, எல்லாத்தையும் பிதா அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நான் யாரை கனம் பண்ணணும்? குமாரனை கனம் பண்ணணும். பிதாவை கனம் பண்ண போறாது. அன்றி பிதாவை கனம் பண்ணது போல குமாரனை கனம் பண்ணணும். ஏன்னா அவர் தான் நமக்கு அந்த நாமத்தை தண்ணிலே தன்னுடைய பிதாவுடைய கிரையிலே காண்பித்து வெளிப்படுத்தினார். அது நம்ம அவர் நமக்குள்ள வரப்பதான் தான் நம்ம பாடினோம். எந்த உள்ளம் தங்கும் அவர் நம்மளே வரப்போது அவர் உள்ள கிரியை செய்வார். பிரியமானவர்களே, நான் இல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்து என்று 1 Corinthians 15:10 வாசிக்கிறோம். அப்போ அவர் நம்முள்ளே வர வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவர் நமக்குள்ளே வந்து கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்குள்ளான அறியீர்கள். அப்போ நமக்கு முக்த இருதயத்தில் என்ன பிரதிஷ்டை பண்ணணும்? ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரை வைத்து நாம அந்த ஆண்டவரை வச்சாதான் பிதாவின் கிரியைகளை நம்மளை வெளிப்படுத்த முடியும். அது இல்லைன்னா பிதாவின் கிரியைகள் எல்லாம் எல்லாத்தையும் அவரை பத்தி எப்படிலாம் நடந்தது, என்னெல்லாம் செஞ்சாரு, அது எங்கேருந்து எங்க வரைக்கும்? ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்த 22-21 வரைக்கும். அதனால்தான் சொன்ன வேதம் வாசிக்க தான் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் என்னெல்லாம் செய்யறாரு நமக்கு தெரியும். அவருடைய குணாதிசயங்களை தெரியும், அவருடைய தன்மையை தெரியும். வாசிப்போம். அடுத்த காரியங்களை நாம் வருவாரங்களை பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.